ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்க. ஸோ இதுவும் நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு தான், பிசிபி டைப்பு. ஸோ இதுலேயும் கூலிங் கம்ப்ளைண்ட்டுங்க. ஸோ ரொம்ப லெஸ் கூலிங் தான் வருதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைடு கம்ப்ரஸர்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. பாட்டம் சைடும் கூலிங் வரல, டாப் சைடும் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் எல்லாம் ஆகிற அளவுக்கு கூலிங் வரல, ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக கூலிங் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். பேக் சைடு கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டுருக்கு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது டிஸ்சார்ஜ் லைனுங்க. கம்ப்ரஸரும் ரன் ஆகுது வெளியே, அந்தளவு ஹீட் ஆகலை. ஸோ டிஸ்சார்ஜ் லைனும் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஹீட் ஆகலை. மேபி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒன்று கேஸ் லீக்காக இருக்கும், இல்லை கேஸ் சோக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம். ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த ட்ரேவை கழட்டணுங்க. ஸோ அந்த ட்ரேவை கழட்டினா தான் நம்ம வெல்டிங் பர்பஸ் எல்லாமே பண்ண முடியும். இது பிளாஸ்டிக்கில் தான் வரும். ஸோ ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க, பட் வரதெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் வருது. மெட்டலாகவே இருந்தாலும் இதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இந்த இடத்துல என்ஆர்வி செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேப்லரியை கட் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த கேப்லரியை கட் பண்ணி எடுத்தாவே கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சேம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட வீடியோ, சோக்கானது. ஸோ கிட்டத்தட்ட அதே மாடல் ஃப்ரிட்ஜ் தாங்க. ஸோ இது ஓல்டு மாடலு, நம்ம அது பார்த்தது நியூ மாடலு. ஸோ அதே மாடல் நம்பர் எல்லாமே சேம் தான். ஸோ இது டாப் சைடு அண்ட் இது பாட்டம் சைடு. ஸோ கூலிங்னா பெருசாலாம் ஃபீல் பண்ண முடியல, ஜஸ்ட்டு சும்மா கூலிங் வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரூ ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் இருக்குது, அதனால் நம்ம இந்த கவரை தனியாக கழட்டிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, கழட்டி காட்டுறேன். உள்ள காயில் ஏதாவது சில்னஸ் இருக்கா, ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா சென்சார் டைப்புங்க, எல்லாமே சென்சார் இருக்கும். பட் நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் தான் இது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்டர் டைப்புங்க. டீஃப்ராஸ்ட் டைமருங்கிறது பிசிபி டைப்பில் வந்துடும். பிசிபி தான் எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணோம். ஸோ ஹீட்ரு அண்ட் கம்ப்ரஸரு, ஃபேன் யூனிட்டுக்கெலாம் பவர் சப்ளை கொடுக்குறது பிசிபி மூலியமாக தான் வரும். இதில் டைமர் கிடையாது, டைமரோட வேலையை அந்த பிசிபி பார்த்துக்குது. ஸோ அதுக்கான சென்சார் கேபிள், பவர் கேபிள் எல்லாமே இங்கே வந்துடுதுங்க. இந்த சென்சார்ஸை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு பின்னாடி பேக் சைடு கம்ப்ரஸர் ரன் ஆகாது. ஸோ அதனால் சென்சார் கனெக்ஷனில் இருக்கப்பயே உள் சைடு காட்டுறேன். உள் சைடு பாருங்கள். ஸோ கூலிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் சுத்தமாக கூலிங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இந்நேரம் கூலாக இருந்ததுன்னா இந்த அலுமினியம் காயில் எவாபரேட்டர் காயில் ஃபுல்லாகவே ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ சுத்தமாக ஐஸ் ஃபார்மேஷனே இல்லை. ஆக்சுவலாக இது பைமெட்டலுங்க. ஸோ பைமெட்டல் சென்சார் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல சென்சார் எல்லாமே சென்சார் டைப் தாங்க. டேரெக்டாக சென்சார் கொண்டு போய் கனெக்டரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கனெக்டர் பேக் சைட் பிசிபிக்கு போயிடும். ஸோ அதே தான் டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் இந்த எவாபரேட்டர் காயிலுக்கு கீழே அடியில் இருக்குது. ஸோ இது அலுமினியம் எவாபரேட்டர் காயில். அண்ட் இப்போ பேக் சைடு கம்ப்ரஸரு ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இது மாடல் நம்பர் பாருங்கள், RT26ங்க. ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 0.8 வரைக்கும் எடுக்குது. ஸோ அப் டு 1 ஆம்ஸ் வரைக்கும் இதில் போட்டிருப்பாங்க, 0.8 வரைக்கும் எடுக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கேப்லரியை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ஆர்வி செட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ப்ரெஷர் இருக்கா, கேஸ் இருக்கா இல்லையாங்கிறது இதில் செக் பண்ணிக்கலாம். பட் இது பிஞ்சிங் பண்ணியிருக்கறனால இதில் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று இதை கட் பண்ணோம், இல்லை இங்கே கேப்லரியை கட் பண்ணோம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கட் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் நம்ம இப்போ அடுத்து கேஸ் சார்ஜ் பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ஆர்வி செட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த வேலையை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி பார்ப்போம். ஸோ சோக் இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் ப்ராப்ளமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் போகிற கேப்லரியில் தான் சோக் இருக்கலாம். கேஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கேப்லரியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஆக்சுவலி கேஸ் நல்ல ஃப்ளோ இருக்குங்க. ஆனால் இந்த டியூப் இருக்கு இல்லையா, கேப்லரி உள்ளேருந்து போகுது இல்லையா, இந்த இடத்துல சுத்தமாக ஃப்ளோ இல்லை. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த கேப்லரியிலேருந்து மேலே போகிற எவாபரேட்டர் காயிலுக்கு போகுது இல்லையா, அந்த இடம் தான் சோக் ஆகிருக்கு. ஸோ ரெஃப்ரிஜரண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் சவுண்டு கேட்கும். இப்போ நான் அடைச்சி பிடிச்சிருக்கேன், இப்போ பாருங்கள். ஸோ ரெஃப்ரிஜரண்ட் லீக்கெல்லாம் இல்லை, சோக்கு தான் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப்லரி ப்ளஸ் எவாபரேட்டர் காயில் ரெண்டையுமே ஃப்ளஷிங் பண்ண போகிறோம். ஸோ கேப்லரி வழியாக கப்ளர் கனெக்ட் பண்ணி ஃப்ளஷிங் பண்ண போகிறோம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ ஃப்ளஷிங் பண்ணி ஏதாவது சோக் இருந்துச்சுன்னா சோக்கை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ட்ரையர்லாம் மாற்றிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோங்க.
ஸோ அதனால் கேப்லரியை வந்து வைண்ட் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ரிலே OLP எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிலே OLP ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 13 mm போல்ட் இருக்கு இல்லையா, 12 or 13 வரும். இந்த பக்கம் உள் சைடு இருக்க 2 போல்ட்டையும் கழட்டிட்டு இந்த போல்ட்டை ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கம்ப்ரஸரை வந்து இப்படி வெளிப்பக்கம் இழுக்கலாம், சாய்க்கலாம் ஸ்லோப்பாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்டினரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் நான் இப்படி பண்ணலங்க, கழட்டத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டை கழட்டினதுனால கம்ப்ரஸர் வந்து ஈஸியாக சாய்க்க முடியுது. பைப் கனெக்ஷனில் இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ. ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ எல்லாமே ஃப்ளஷிங் பண்ண போகிறோம். கண்டென்சர் காயில் இது வந்து இன்பில்டு கண்டென்சர் காயில். அண்ட் கேப்லரியும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளஷிங் பண்ண போகிறோம். அதனால் ஃபில்டர் ட்ரையரை கழட்டிட்டேன், புதுசாக தான் மாற்ற போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோட சக்ஷன் லைனு. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பிஞ்ச் மாதிரி கொடுத்து தான் ஜாயின் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதை வெளில பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுன்னா இப்போ வந்து சக்ஷன் லைனும் கேப்லரியும் செப்பரேட்டாக தனியாக ஆயிரும். எவாபரேட்டர் காயிலோட செப்பரேட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பின் வால்வு NRV செட் பண்ணுறதுக்காக கம்ப்ரஸரோட சர்வீஸ் போட்டை கட் பண்ணுறேன். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து காப்பர் பைப்பை க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து NRV செட் பண்ணி வெல்டிங் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி வெல்டிங் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா காப்பர் டு காப்பராக இருந்தாலும் சரி, காப்பர் டு மெட்டலாக இருந்தாலும் சரி, ஸோ அயனாக இருந்தாலும் சரி, இது வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணும். எம்ரி சீட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வெல்டிங் பண்ணோன்னா பக்காவாக வெல்டிங் ஆகும். சீக்கிரம் வந்து வெல்டிங் வந்து ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம NRV எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. உள்ளே இருக்க பின் வால்வு பின்னை வந்து ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே இருக்க பின்னை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலைன்னா அதில் வந்து ரப்பர் ஓரிங் வரும், அது மெல்ட் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த பின் வால்வு செட் பண்ணுறதுக்கான யூசேஜே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணுறப்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பின் வால்வு செட் பண்ணுறப்போ நான் கம்ப்ரஸரில் உள்ள அதர் சக்ஷன் லைனும் ரிமூவில் தான் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஏர் வந்து ஹீட் வந்து அந்த வழியாக போயிடும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறது பேர் கப்ளருங்க. ஸோ இந்த கப்ளரை வச்சு கேப்லரி கூட கப்புள் பண்ணிக்கலாம். இப்போ இல்லைனா NRV இந்த இடத்துல வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும், வெல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த கப்ளர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளஷிங் பர்பஸுக்கு தான் முக்கால்வாசி இது வந்து 90% யூஸ் ஆகுது. ஸோ இப்போ கப்ளரை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கம்ப்ரஸரில் டிஸ்சார்ஜ் லைனில் ஓஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக கம்ப்ரஸர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்ப்ரஸரில் டிஸ்சார்ஜ் லைனில் கொடுத்து தான் நம்ம வந்து ஏர் ப்ரெஷர் கொடுத்து அடிச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே இருக்க ஆயிலெலாம் வெளில வர வரைக்கும் இந்த ஒர்க்கை பண்ண போகிறோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லாவே சோக் ஆகிருக்குங்கிறது தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ளஷிங் பண்ணுறப்போ வெளில வருது. ஸோ அடுத்து இது வந்து அட்டை வச்சு காமிக்கிற பாருங்க. அந்த அட்டை வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஃப்ளஷிங் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு அந்த ஆயில் வந்து இருக்குது அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அட்டை ஃபுல்லாகவே வந்து ஆயில் ஆயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆயில் வர வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ளஷிங் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து CTC போட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மகிட்ட நைட்ரஜன் கிடையாதுங்க. ட்ரை நைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த கம்ப்ரஸர் வச்சு ஏர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளஷிங் பண்ண தேவையில்ல. பட் ட்ரை நைட்ரஜன் இல்லாதனால கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா N2 ட்ரை நைட்ரஜன் வச்சு தான் பண்ணணும். பட் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து நைட்ரஜன் கிடைக்கல. ஸோ அதனால் எப்போதுமே கம்ப்ரஸர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு. ஸோ இந்தளவுக்கு ஆயில் வந்து எவாபரேட்டர் காயிலில் ஏறி கேப்லரியில் வந்து சோக் ஆகிருக்குங்க. ஸோ அதனால தான் கூலிங் சுத்தமாக இல்லை. வந்து நம்ம அந்த ட்ரையர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுனால ரெண்டும் செப்பரேட் ஆகிடுச்சிங்க. கண்டென்சர் காயில் தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு, எவாபரேட்டர் காயில் தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எவாபரேட்டர் காயில் தான் ஃப்ளஷிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படின்னா கேப்லரியில் வந்து கப்ளரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்லரி மூலிமா ஏர் ப்ரெஷர் கொடுத்து சக்ஷன் லைனில் எடுக்கிறோங்க. கண்டென்சர் எவாபரேட்டர் காயிலோட அவுட்டில் எடுக்கிறோம். ஸோ இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு கண்டென்சர் காயிலுங்க, கன்சீல்டு கண்டென்சர். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் இருக்கும். ஸோ இது அந்தளவு சோக் ஆகலை, ஆயிலும் இல்லைங்க. ஸோ ஏர் ப்ரெஷர் மட்டும்தான் வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் இருக்க கம்ப்ரஸர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்க கம்ப்ரஸரில் உள்ள கனெக்ஷனை வந்து டிஸ்சார்ஜ் லைன் வந்து நம்ம கட் பண்ணல. அதனால் வந்து ஃப்ரிட்ஜை ரன் பண்ணுறப்ப நமக்கு இந்த கம்ப்ரஸர் மூலிமா வர ஏரே வந்து கண்டென்சர் காயில் வந்து ஃப்ளஷிங் பண்ணிடும். ஸோ அதனால் நான் செக் பண்ணிட்டுருக்கேன், ஆயில் சுத்தமாக இல்லை. ஆயில் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளஷிங் பண்ணிட்டு திரும்ப அந்த கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனை கட் பண்ணிவிட்டு அதில் CTC போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து டிஸ்சார்ஜ் லைனில் சுத்தமாக ஆயில் இல்லை, அதனால் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம திரும்ப வந்து எவாபரேட்டர் காயில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த CTC யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆயில் ஃபுல்லாகவே வெளில எடுத்தாச்சு. இருந்தாலும் ஏதாவது ஆயில் பசை இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த CTC வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணி திரும்ப இந்த CTC ஃபுல்லாக வெளில வர வரைக்கும் ஃப்ளஷிங் பண்ணுங்க. ஸோ CTC வந்து டேரெக்டாக நம்ம ஓஸில் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிரஞ்ச் மூலியமாக எடுத்து அந்த ஓஸில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் மூலிமா ப்ரெஷர் கொடுத்து தள்ள போகிறோங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு 10 ml பக்கம் ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ இந்தளவு போதும். இதுவே வந்து நம்ம ஃப்ளஷிங் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஹோஸில் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேம் நம்ம வெளியில் வச்சுருக்க கம்ப்ரஸர் மூலிமா ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனில் ஹோஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேன் வந்து ப்ரெஷர் கேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த கேப்லரியில் போட்டிருக்க கப்ளரில் வந்து கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ இப்போ கம்ப்ரஸரில் நல்ல ப்ரெஷராக ஏர் கொடுக்குறப்ப அந்த நம்ம இன்சர்ட் பண்ண சிடிசி வந்து கேப்லரி டியூப் வழியாக போய் எவாப்ரேட்டர் காயில் உள்ளே போயிட்டு திரும்ப வந்து சக்ஷன் லைன் வழியாக வெளில வருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கிறது கூட வெளில வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். சிடிசியும் கிட்டத்தட்ட வெளில வந்துச்சுங்க ஃபுல்லாகவே. ஓரளவு சுத்தமாக வந்து சிடிசியோ ஆர் ஆயிலோ வராமல் வெறும் ஏர் மட்டும் வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃப்ளஷிங்கை ஸ்டாப் பண்ணிடலாங்க. ஃப்ளஷிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுங்க. ஸோ நம்ம கனெக்ட் பண்ண கனெக்டர் கப்ளர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எல்லாமே காப்பர் பைப்பை க்ளீன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண இடத்தெல்லாம் திரும்ப ரீஜாயின் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ சக்ஷன் லைனை வந்து திரும்ப கம்ப்ரஸர்லேருந்து வர சக்ஷன் பைப்போட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். என்ஆர்வி ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதையும் வந்து ரீவெல்டு பண்ணுறதுனால நம்ம வந்து காப்பர் பைப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஆயில் பட்டிருக்கு, அதனால் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரீவெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்லரியும் ஃப்ரிட்ஜோட டிஸ்சார்ஜ் கண்டென்சர்லேருந்து வர பைப்பையும் சேர்த்து இடையில ஒரு ட்ரையர் போட்டு வெல்டு பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து வேக்யூம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபுல்லாகவே வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து R134ங்க. ஸோ கோத்ரேஜ் இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா R600 வரும். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ ட்ரையர் வந்து வெல்டு பண்ணிட்டுருக்கேன். ஸோ ட்ரையரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ஆர்வி செட் பண்ணுவாங்க. ஸோ வேக்யூம் பர்பஸுக்கும் அது யூஸ் ஆகும், செல்ஃப் வேக்யூம் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை செட் பண்ணுறதில்ல, டேரெக்டாக வந்து அதை பிஞ்சிங் பண்ணி ரெடி பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் லைனில் வந்து ஒரே ஒரு இது பண்ணுவோம், வெல்டிங் பண்ணுறது முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கண்டென்சர் பைப் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பைப் வரும். நம்ம செட் பண்ணுற ட்ரையர் பார்த்திங்கன்னா காப்பரில் வருங்க. ஸோ காப்பர் டு ஸ்டீல் வந்து வெல்டிங் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகும், வெல்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கேப்லரி வெல்டு பண்ண போகிறோம். ஸோ ட்ரையரோட எண்டில் வந்து இப்போ கேப்லரி வெல்டு பண்ணுறோங்க. ஸோ இது வந்து காப்பர் டு காப்பருங்கிறப்ப நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் பவுடர் தேவையில்லை, டேரெக்டாக ப்ரீசிங் ராடை வச்சு ஹீட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, டீப் ஃப்ளஷிங் பண்ணி சிடிசி போட்டு ஃப்ளஷிங் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சக்ஷன் லைனு அண்ட் டிஸ்சார்ஜ் போட்டு நம்ம கண்டென்சர்லேருந்து ஒரு அவுட் ஃபில்டர் ட்ரையர் கனெக்ட் பண்ணி கேப்லரியை கனெக்ட் பண்ணியாச்சு. நான் ரிட்டன் வால்வு செட் பண்ணியாச்சுங்க கேஸ் சார்ஜிங்க்கு. ஸோ ஓவரால் வெல்டிங் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக்யூம் போட்டு செக் பண்ணிவிட்டு கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் பம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. ஹோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பின் வால்வில் பின்னு கனெக்ட் பண்ணலங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து பின் இல்லாமல் வேக்யூம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பின் கனெக்ட் பண்ணிட்டு வேக்யூம் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பின் வால்வ் கனெக்ட் பண்ணாமல் வேக்யூம் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து பின் வால்வ் கனெக்ட் பண்ணி வேக்யூம் போட போகிறோம். ஸோ பின் வால்வ் கனெக்ட் பண்ணாமல் வேக்யூம் போடுறப்போ சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பைப் கட் பண்ணப்போ இருந்ததுன்னா சக்ஷன் லைனில் இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுத்த செட்டப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், திரும்ப வேக்யூம் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு டின்னை கனெக்ட் பண்ணி. ஓகே, இப்போ கேஸ் டின்னையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளூ ஹோஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோட பின் வால்வில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கேஸ் டின்னை வந்து எல்லோ ஹோஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட்டை வந்து வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வேக்யூம் பண்ணுறப்ப போத் சிஸ்டமும் வேக்யூம் ஆயிரும். அண்ட் இந்த டின்னில் இந்த ஹோஸில் இருக்க எக்ஸஸ் ஆக்சிஜனும் வந்து வேக்யூம் ஆயிருங்க. ஸோ அதுக்காக டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம இதில் வந்து பஜ்ஜிங் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வேக்யூம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 kg மூவ் ஆகும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கேஜியுமே அட் அ டைமில் மூவ் ஆகிட்டுருக்கு. வேக்யூம்க்கு 30 inches ஆஃப் ஹெஜ்ஜுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்மோக் வரது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வேக்யூம் போட்டு கிட்டத்தட்ட 20 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேக்யூமை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து ஹோல்டு பண்ணி வச்சு பார்க்கலாம் 0க்கு மூவ் ஆகுதா என்னன்ட்டு. 0க்கு மூவ் ஆகலைன்னா அடுத்து கேஸ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வால்வை பிளாக் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 15 minutes விட்டு பார்த்தோம்னா தெரியும் 0க்கு மூவ் ஆகுதா என்னன்ட்டு. ஸோ மூவ் ஆகலைன்னா ஓரளவு கேஸ் சார்ஜ் பண்ணிடலாம். அகைன் வந்து சார்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாயிண்ட் வெல்ட் பண்ண இடத்துலாம் லைட்டாக அது வந்து லீக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 30 inches ஆஃப் ஹெஜ்ஜில் அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிது. ஸோ இப்போ நம்ம அந்த வேக்யூம்க்கு கனெக்ட் பண்ண ரெட் டோஸ் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறது மட்டும்தான் வேணும். ஓகே, வேக்யூம் பம்புக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் 30 minutes பக்கம் வெயிட் பண்ணியாச்சுங்க. 30 inches ஆஃப் ஹெஜ்ஜிலே தான் இருக்குது. 0க்கு மூவ் ஆகலை. மேபி லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ ஓரளவு மேஜர் லீக்காக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெல்டிங்கில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு வந்து 30 inchesலேருந்து 0க்கு மூவ் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பக்கம் வெயிட் பண்ணியாச்சு. மூவ் ஆகலை, அதனால் எந்த லீக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுவும் வெயிட்டை பேஸ் பண்ணி ஏற்ற போகிறது இல்லைங்க. பிகாஸ் இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கரே இல்லை, ஓல்டு மாடல் ஃப்ரிட்ஜு. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட்டை பேஸ் பண்ணி ஏற்ற போகிறதில்ல, ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் ஏற்ற போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரிலே அண்ட் ஆயில் பே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேவும் ஆயில் பையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கிளாம் மீட்டர் கனெக்ட் பண்ணி போகிறோம். பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கம்ப்ரஸர் நான் ஆன் பண்ணல. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 0லே தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கேஸ் ஆட் பண்ணிட்டேன், 0க்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பிசிபி டைப்புங்க. பிசிபி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் இது ஒரு தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து நான் இன்வெர்ட்டர் தான், பட் பிசிபி டைப்பில் உள்ள டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ பிசிபி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் மட்டும் பார்ப்போம். ஸோ பவரை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ண உடனே ஆன் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 2 to 3 seconds ஆகும். ரிலே க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ சவுண்ட் கேட்குது. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா 1 amps எடுக்குது. ஸோ நார்மலாகவே பார்த்திங்கன்னா 0.8 0.7 amps எடுத்தது. ஸோ சோக்கில் இருக்கப்பயே இப்போ பார்த்திங்கன்னா 1 amps எடுக்குது. நம்ம வந்து இப்போ ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் ஏற்ற போகிறோம். அது இல்லாமல் ஆம்ப் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கரும் இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண போகிறோம் கேஸை. ஆக்சுவலி இது சார்ஜ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட் பார்த்திங்கன்னா R134ங்க. ஸோ இதோட PSI பார்த்திங்கன்னா 8 to 10 PSI வைப்போம். ஸோ கேஸ் சார்ஜ் பண்ணுறப்பே ஓரளவு தெரிஞ்சிடும் சோக் ஆகுதா என்னன்ட்டு. பிகாஸ் சோக் ஆச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் லைன்லாம் வந்து ஹீட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறப்பே டிஸ்சார்ஜ் லைன்லாம் தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும்.
ஸோ கேஸ் சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ தொட்டு பார்த்தாவே ஓரளவு தெரியுதுங்க, நல்லாவே ஹீட் ஆகுது. டிஸ்சார்ஜ் பைப் ஃபுல்லாகவே நல்லா சூடாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா கேஸ் வந்து ஓரளவு நல்லா சோக் ஆகாமல் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்னென்னா ஒரு 8 to 10 PSIக்குள்ளே வைப்போம். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை திரும்ப ஏறுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்டில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து ப்ரெஷர் குறையில ஏரில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ இன்னும் 5 PSI கூட வரல. என் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஓரளவு ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃப்ளஷிங் பண்ணதுனால அந்த சோக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ சோக் ஆகலைங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இந்த வால்வு வந்து நான் க்ளோஸில் வச்சுருந்தேன், திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கேஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இந்த டின்லேருந்து வெளில அந்த டின்னை அடைச்சிட்டேன். இப்போ திரும்ப டின்லேருந்து வெளில அந்த கேஸே கொஞ்சம் இருக்கும், அதனால் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோஸில் இந்த கேஸ்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ ஆம்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு 1.3 வரைக்கும் எடுக்குதுங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஃப்ரிட்ஜும் இதுவும் சேம் பிராண்டு தான், சேம் மாடல் தான். பட் இது ஓல்டு டைப்பு. கம்ப்ரஸரோட மாடல் நம்பர்லாம் வேறுங்க. ஸோ அதனால் வந்து ஆம்ஸ் ரேட்டிங்கும் மாறும். LRA மாடல் நம்பர் எல்லாமே வேறு. ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு இதில் கேஸ் சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால தான் வந்து வெயிட் பேஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணல. அதோட வெயிட் ஸ்டிக்கர் இருந்தது, அதை வச்சு தான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் கம்ப்ரஸரோட மாடல் நம்பர் வந்து மாறுது. ஸோ சேஞ்ச் ஆகுது. அதனால் வந்து கேஸில் வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ண முடியாது. அதனால தான் ப்ரெஷர் பேஸ் பண்ணி ஏற்றுறேன். அதே மாதிரி ஆம்ஸும் பார்த்திங்கன்னா அது 1 ஆம்ஸ்க்குள்ளே தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போயே ரன்னிங் டைம்லேயே வந்து 0.9 to 1 ஆம்ஸ் எடுக்குது. எம்டிஆர் இருக்கப்போ கேஸ் இல்லாதப்பே. ஸோ வித்தவுட் கேஸ்லேயே வந்து 1 ஆம்ஸ் பக்கம் தொடுது. ஸோ இப்போ கேஸ் சார்ஜ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா 1.3 வரைக்கும் போகுதுங்க. ஸோ ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிலோ 10 இருக்குங்க. 9 PSI 8 to 9 PSI பக்கம் இருக்குது. ஸோ நம்ம இதே கான்ஸ்டண்ட்டாக ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் ரன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து கூலிங் எப்படி இருக்குது, ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஆட் பண்ணதுன்னா பண்ணலாம், இல்லைனா கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, கூலிங் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நல்ல கோல்டு ஏராக தான் வருது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் நான் போடாமல் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுல்லாகவே ஐஸ் ஃபார்மேஷன் இருக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து கூலிங்காக ஸ்ப்ரெட் ஆகுது. கீழ் கம்பார்ட்மெண்ட்லேயும் மேலேயும் வந்து இதுதான் கூலிங்காக வருது. ஸோ பார்த்தாவே தெரியும், ஒயிட் கலரில் மாறி இருக்கும். எவாப்ரேட்டர் காயில் ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து இந்த ஃப்ராஸ்ட் எடுத்து தான் நமக்கு கேபினட் ஃபுல்லாகவே கூலிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ நல்லாவே ஸ்மோக் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு நல்லா கூலிங் இருக்குது, நல்ல எஃபெக்ட் தெரியுது. இது தாங்க தெர்மோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குங்க. இந்த மாடல் PCB டைப்பில் வந்து சென்சார் ஆப்ரேஷன் தான் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து கூலிங் வந்து கரெக்டாக வந்து சென்ஸ் பண்ணி கட் பண்ணி விடும். ஹீட்ரு எல்லாமே கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கும். ஸோ கூலிங் நல்லாவே வருது. அண்ட் கீழ் கம்பார்ட்மெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா கூலிங் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, ஏர் வெண்ட்டு ஓப்பன் பண்ணுறது தான். கோல்டஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இதில் இருக்க ஏர் வெண்ட்டு வந்து ஓப்பன் ஆகுங்க. டேம்பர் மாதிரி ஒரு டைப்பு. ஸோ நம்ம குறைக்க அந்த டேம்பர் வந்து மேலேருந்து வர ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டேம்பர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா மேலேருந்து கூலிங் வந்து நல்லா கீழே வந்து ஃபுல் ஃப்ரீயாக வரும். ஸோ கோல்டஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் ஃபில்டரு. ஸோ இங்கேயும் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் சென்சார்னு. வெஜிடபிள் ட்ரே வரைக்குமே கூலிங் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த NRVயில் ஒவ்வொரு வாட்டி நான் பண்ணுற தப்பு என்னென்னா, இங்கே வெல்டு பண்ணி இந்த கம்ப்ரஸர்லேருந்து வர பைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வெல்டு பண்ணி இந்த பைப்பை வந்து எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அகைன் NRVயை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த காப்பரோட இந்த பைப் வந்து ரொம்ப ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு உள்ள வெல்டிங் வந்து ப்ராப்பராக பிடிக்காது. ஸோ அதனால் நிறைய கம்ப்ரஸர் வந்து நான் ரொம்ப டைம் எடுத்து வெல்டு பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வரதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸஸாக பைப் இருக்குன்னா பைப்பை கட் பண்ணி அந்த பைப்லேயே வெல்டு பண்ணிடுவேன். ஸோ இந்த பைப்பில் ஜாயின் பண்ண மாட்டேன், இங்கேயே வெல்டு பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியுது. ஸோ புதுசாக பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பைப் இருக்குன்னா முடிஞ்ச அளவு இந்த பைப்போட எட்ஜில் கட் பண்ணிவிட்டு இந்த NRV இதில் ஃபிக்ஸ் பண்ணி வெல்டு பண்ணிடுங்க. ஸோ நல்லா ஹீட் பண்ணோம்னா இந்த பைப் தனியாக கழண்டு வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெல்டு பண்ண பைப்பு வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ஹீட் பண்ணி இப்படி கழட்டுறப்ப அந்த பைப் பாதியோட கட்டாகி வந்துடும். ஸோ அது மாதிரி நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கே எடுக்கிறதில்ல. நான் வந்து பைப் எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்குன்னா கட் பண்ணிவிட்டு அந்த பைப்லேயே வெல்டு பண்ணிடுவேன். டேரெக்டாக கம்ப்ரஸர் பைப்பில் வந்து NRV ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கூலிங் நல்லாவே வருதுங்க. கீழ் கம்பார்ட்மெண்ட்லேயும் நல்லா கூலிங் வருது. ஸோ ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா க்யூப்பாகவே ஆயிடுச்சுங்க. வாட்டர் ஊற்றி வச்சது 1 ஹவர்லேயே நல்லா வந்து ஐஸ் க்யூப்பாக மாறிடுச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.